உலக புகையிலை எதிர்ப்பு தினம் இன்று. உலகம் முழுக்க புகையிலையால் ஏற்படக்கூடிய பாதிப்புங்கிறது ரொம்ப அதிகம். இந்தியாவில் மட்டுமே ஒவ்வொரு வருடமும் புகையிலை பாதிப்பால் 13 லட்சம் மக்கள் இறந்து போறாங்க. இப்படி மரணத்தை மட்டும் ஏற்படுத்துவதல்ல அந்த புகையிலை, அந்த மரணங்களை தொடர்ந்து அந்த குடும்பங்களும் பரிதாபத்திற்குரிய நிலைக்கு போவதற்கும் இந்த புகையிலை தான் காரணமா இருக்கு. புகையிலை பழக்கத்தால் பல எண்ணற்ற கொடிய நோய்களுக்கு ஆட்பட்டு வாழ்நாள் முழுக்க சித்திரவதையை அனுபவிப்பவர்கள் உலகம் முழுக்க எண்ணற்ற பேர் உண்டு. இப்படி புகையிலையால் ஏற்படக்கூடிய பாதிப்பை பற்றிய விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தி புகையிலை பழக்கத்தை தடுப்பதற்கான வழியை யோசித்தது உலக சுகாதார மையம். அதற்காக 1987 ஒரு தீர்மானம் போட்டாங்க. அதற்கு அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி வேர்ல்டு நோ ஸ்மோக்கிங் டேயா அறிவிச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறமா தான் புகைப்பிடிப்பதை தடுப்பது மட்டுமல்ல, புகையிலையை தடுப்பதே ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளாக எடுத்துக்கணும்னு உலக சுகாதார மையம் உணர்ந்தாங்க. அதனால 1988 வருடம் ஒவ்வொரு வருடமும் மே மாதம் 31ஆம் நாளை உலக புகையிலை எதிர்ப்பு நாளாக கொண்டாடணும்னு அறிவிச்சாங்க. இந்த நாளில் புகையிலை சார்ந்த பொருட்களையும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றிய விழிப்புணர்வையும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான எல்லா வேலைகளையும் அரசு துறை சார்ந்த அத்தனை அமைப்புகளும் செய்யும். அரசு அமைப்புகள் மட்டுமல்லாமல் தனியார் அமைப்புகளும் அதற்கான பிரச்சாரங்களை முன்னெடுக்கும். இந்த வருடம் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியிலும் சிறுவர்கள் மத்தியிலும் புகையிலை பழக்கம்ங்கிறது அவங்க மத்தியில் ஏதோ ஒரு ஃபார்மில் அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கிறதை உணர்ந்து அதை தடுப்பதற்கான பிரச்சாரங்களை முன்னெடுப்பதற்கான வழிமுறைகளை வலியுறுத்தி இருக்கிறது உலக சுகாதார மையம். இப்படி உலகம் முழுக்க புகையிலை பழக்கத்தை தடுப்பதற்கான ஒரு பிரச்சார நாளாக உலக சுகாதார மையம் அறிவித்த தினம் இன்று. புகையிலை பழக்கத்தால் மட்டும் இல்லை, புகையிலையுடைய வரலாற்றிலேயே ஏகப்பட்ட கண்ணீர் கதைகள் புதைஞ்சிருக்கு. அதை முழுசாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சீக்கிரமாக பிக் பேங் போகன் யூடியூப் சேனலில் புகையிலையுடைய ஹிஸ்ட்ரிங்கிறத டீட்டெயிலாக போடுறேன்.